இன்றைக்கி பீட்டா ப்ரீடிங்கோட செகண்ட் டேயில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ஃபீமேல்ஸை பாட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியாச்சு பாருங்களேன். ஸோ மேல்ஸ் எல்லாம் சூப்பராகவே பபிள் நெஸ்ட் கட்டியிருக்கு. இதுக்கப்புறம் இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே ஏதாவது கிளாத் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நேற்றைய வீடியோவில் பீட்டா ஃப்ரைஸ்க்கான ஃபுட்டை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளால் வினிகரில் இல்லைன்னா மொயினா கல்ச்சர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்டர்னேட் சோர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்கு தான், எக் யாக்கு. ஸோ எக் யாக்கை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வடிகட்டியில் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம டைரக்ட் சன்லைட் இல்லாமல் நிழல்லையே நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும், நம்ம கையில் ஒட்டாது. காய வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ இந்த ஃபுட்டு ஓரளவுக்கு பெரிய சைஸ் பீட்டாஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரைஸ்க்கு இதவே நம்ம எக் யாக்கை ஒரு சின்ன கிளாத் வச்சு புழிஞ்சு கொடுக்கணும். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.